கழகம் எது என்று மக்களை கேட்டதை போலவே அண்ணாவின் அரசு அமைக்க ஆதரவு தாருங்கள் என்று புரட்சி தலைவர் அவர்கள் தமிழக மக்களை கேட்டார். விளைவாக மூன்றாவது முறையாக நல்லாட்சி நடத்தி வரும் நம் புரட்சி தலைவர் அவர்களின் ஆட்சியை அண்ணாவின் அரசு என்றே வாழ்த்துகின்றனர் தமிழக மக்கள். கருணாநிதி அண்ணாவை மறந்தார். அதனால் அண்ணாவின் இதயத்தனையான புரட்சி தலைவரை 72 இழந்தார். கருணாநிதி புரட்சி தலைவரை திட்டினார். அதனால் 73 கருணாநிதி திண்டுக்கல்லை இழந்தார். 76 ஆட்சியையே இழந்தார். 77 கருணாநிதி புரட்சி தலைவரோடு மோதினார். 77 நடந்த பொது தேர்தலில் தமிழக மக்கள் கருணாநிதிக்கு எதிர்கட்சி தலைவர் என்ற மரியாதையாவது அளித்தார்கள். 84 நடந்த பொது தேர்தலின் போது கருணாநிதி நமது தெய்வம் புரட்சி தலைவர் அவர்களை பார்த்து போதிருக்கிறார், சேரமாட்டார் என்று சொன்னார். தமிழக மக்கள் கருணாநிதியை எதிர்கட்சி வரிசையில் அமரக்கூட லாயக்கற்றவர் என்று கருதி 22 எம்எல்ஏக்களோடு நிறுத்திவிட்டனர். எதிர்கட்சி தலைவர் இடத்தில் அமரும் தகுதியை கூட கருணாநிதி இழந்தார். புரட்சி தலைவர் ஆட்சியில் எங்காவது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட நடவடிக்கை எடுத்தால் ஐயோ சர்வாதிகார ஆட்சி என்று வசைப்பாடுகிறார் கருணாநிதி.